தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளுக்கான நிலங்களை கையகப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மத்திய அரசுடன் தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நடத்த வேண்டும். அந்த ஆலோசனைக்கு பிறகாக தமிழகத்தில் இந்த நவோதயா பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்த குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை உருவாக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் என சொல்லக்கூடிய அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த விதிகள் இல்லை என்று தெரிவித்து அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக 250 மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 மாதங்களுக்குள் பள்ளிகளை உருவாக்க கோரி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு என்பது உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே இருமொழி கொள்கை என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நவோதயா பள்ளிகளில் மும்மொழி கொள்கை என்பது பயிற்றுவிக்கப்படும். எனவே இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி டி.வி. நாகரத்னா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் டி. வில்சன் ஆஜராகி கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தார். குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை என்பது நவோதயா பள்ளிகளில் பின்பற்றப்படுவதால் அதில் சில சிக்கல் உருவாகும் என்றும், குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதயா பள்ளிகளை உருவாக்க 30 ஏக்கர் நிலம் கூடுதலாக தேவைப்படும் என்றும், அந்த செலவை மாநில அரசே ஏற்க வேண்டி வரும் என்றும், ஏற்கனவே மத்திய அரசுடனான ஒரு மோசமான அனுபவம் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்டு 3000 கோடி நிலுவை என்பது மத்திய அரசு தர வேண்டியுள்ளது என்ற உதாரணத்தையும் தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி நாகரத்னா குறிப்பாக இந்த நவோதயா பள்ளிகளை உருவாக்கும் விவகாரத்தில் இதை ஒரு மொழி பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்றும், நாம் இந்த கூட்டாட்சியில் இருப்பதால் மாநில அரசுகள் ஓரடி முன்வைத்தால் மத்திய அரசும் நிச்சயமாக அதற்கான ஒத்துழைப்பு என்பதை வழங்கும் என்றும், எனவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் கூடி பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த பள்ளிகளை உருவாக்க வேண்டிய நிலத்தை ஒதுக்குவதற்கான உறுதியை அளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.